இந்தியாவில் நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது. பட் முதல் முறையாக சினிமாவில் ஜெயிச்ச சாதனையாளர்கள் வந்து சொல்லித்தர ஒரு முழுமையான இன்ஸ்டியூட்னா அது பவுட்டா மட்டும்தான். பொதுவாகவே சினிமாவுக்கு போய் சேர்றோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து உருப்படாமல் போகிறான்னு தான் சொல்லுவாங்க. அதை உடைக்கிறதுக்கு போஃப்டா வந்திருக்கு. ஸோ ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்தோட நம்ம போஃப்டாவில் எல்லாருமே நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டீம் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் லாஸ் இல்லாமல் தொழில் பண்ணலாம், படம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் நிறைய கற்றுருக்கேன். ஸோ சினிமாவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்ட் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ போஃப்டாவோட பங்களிப்பு அதில் பெருசாக இருக்கும். நம்ம அனைவருக்கும் நன்றி. தனஞ்சயன் சார் நான் மீட் பண்ணப்ப நான் ஆக்சுவலாக வந்து ஒரு புக்கு எழுதியிருந்தார். அதில் வந்து தேங்க் பண்ணுறதுக்காக தான் அவர் போனேன். நான் அதில் வந்து என்னையும் அந்த சினிமா ஹிஸ்ட்ரியில் வந்து அவர் ஆட் பண்ணி எழுதியிருந்தார். அப்போ இந்த ஐடியா சொன்னார். சொன்ன உடனே ஐ காட் ஓவர்வெல்ம். ஏன்னா ஒரு நம்மளே அறியாத ஒரு இன்ட்யூஷன், ஒரு கட் ஃபீலிங், எஸ் திஸ் வில் ஒர்க். சார் உண்மையிலேயே சொல்கிறேன், இதில் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்கள் ஹெச்ஓடியா போட்டிருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கிளாஸ் நான் எடுக்காத அன்னைக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பாகிராஜ் சார் கிளாஸில் நான் உட்காரணும்னு ஆசைப்படுறேன். நான் பணம் கட்டிடுறேன். கோவிட் காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹெட் வந்து சொல்கிறாரு, இந்த பக்கம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஜென்ஸுக்கான ஹாஸ்டல் இருக்குது. தப்பி தவறி கூட யாரும் இங்கேருந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்படி யாராவது போனீங்கன்னா ஃபைன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு 100 ரூபா, ரெண்டாவது போனீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஃபைனு, தேர்ட் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா ஃபைன். ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பையன் ஏந்துச்சு, சீசன் டிக்கெட் ஏதாவது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி சினிமாவை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டுக்குள்ளே வர்றதுக்கு கிடைக்கிற பெரிய சீசன் டிக்கெட் இந்த போஃப்டா. ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தை 6 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி 13 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கேன். ஸோ 6 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின படம் 6 லட்சம் தான் லாஸ் ஆகணும். 13 லட்சம் எப்படி லாஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க, சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் தொழில் ரகசியம். ஸோ பாஃப்டா வரும்போது அந்த 13 லட்ச ரூபா லாஸ் ஆகாமல் இருக்குது எப்படின்னு சொல்கிறது எல்லாருமே சொல்லி தருவோம். சினிமா பற்றி பேசுகிறோம், கேள்வி கேட்குறோம், உரையாடுகிறோம், எழுதுகிறோம். இது எல்லாத்தையுமே பொறுப்பாக பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஃபிலிம்ஸ் ஜேர்னலிசம். டைரக்டர்களுக்கு இதெல்லாம் மற்ற எல்லா ஃபீல்டும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஃபிலிம் ஜேர்னலிசம் டைரக்டர்களுக்கு பிடிக்கும். வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒரு கால் மேலே கால் போட்டு ரிவ்யூ பண்ணுறோன்றோம், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் அடுத்த படம் இன்னும் கிழிப்பாங்க. பல்ல கடிச்சு பொறுத்துக்க வேண்டியதுதான். பத்திரிக்கை இருக்கு கையில் பேரா இருக்கு, நான் 2 பக்கம் நான் எழுதுவேன். என்னென்னமோ எழுதிட்டு இருப்பான், கேட்கறவங்களே கிடையாது. நடிப்பில் இன்னும் மெருகேற்றுக் கொள்ள வேண்டும்னு எழுதுவோம் ஹீரோவை. கேமரா சுமார் அப்படின்னு எழுதுவோம். இவனுக்கு கேமராவும் தெரியாது, நடிப்புல என்ன மெருகேற்றணும்னு திருப்பி கேட்கறதுக்கு எதிர டைரக்டர் உட்காரல. அவர் வீட்டில் இருக்க, நான் ஏசி ரூம்ல உட்காந்து நான் எழுதுறேன். ஸோ முதல்ல அந்த பொறுப்பு உணர்ச்சி அது எல்லாரும் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்களா, இப்போ எல்லாருமே உள்ள உட்காந்து ஸ்மார்ட் போன் வச்சுட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுறாங்க எல்லாருமே. யூ ஹேவ் டு லேர்ன் த கிராஃப்ட். அதுவும் கேட்கறவங்க இல்லைன்றதுக்காக நம்ம என்ன வேணா எழுதலாம் பேசலாம் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுவும் ஒரு கிராஃப்ட். லேர்ன் த ஆர்ட் ஆஃப் கான்வர்சேஷன். அதே மாதிரி லேர்ன் த ஆர்ட் ஆஃப் கிரிட்டிசைசிங் எ மூவி, அப்ரிஷியேட்டிங் எ மூவி. அது ஒரு பெரிய கலை. அதை கத்துக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க. அதுக்கு சின்ன அளவுல நம்மளால என்ன பண்ண முடியும் பார்க்கலாமே. எங்கிட்ட முந்தான முடிச்சு அல்லது எங்க சின்னராஜா இந்த மாதிரி இது நம்ம இதெல்லாம் முதல்ல கிட்ட அந்த சப்ஜெக்ட் இருந்திருந்தா வந்துமே சிறுஜூலி படமா நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சூரராஜ சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேவசை, அப்புறம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லி இப்படிதான் வந்தேன். என்னன்னா நம்ம கிட்ட எல்லாமே ஸ்டாக்கோட நம்ம வந்து சினிமாவுக்கு வரணுங்கிறது இல்லை, அவசியம் இல்லை. வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா கத்துக்கலாம், ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டு அதனால இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கையளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை எப்படி அவங்களை கேப்டர் பண்ண போறோம். கேப்டர் பண்ண போது ஸ்டூடெண்ட்ஸை இன்னோவேட்டிவாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் போதுதான் ஒரு நல்ல விஷயங்கள் வெளியே வரும். தமிழ் சினிமாவில் இவ்வளவு மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதை செயல்படுத்துறது எப்படின்னு தெரியாது. அது எல்லாருமே உணரப்பட வேண்டிய ஒரு மாற்றங்கள், ஒரு ஆசை, ஆம்பிஷன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணாங்கிறப்போ எனக்கு அவ்வளவு புஸ்தகம் இல்லை, அவ்வளவு கொஞ்சம் டல் தான். ஆசை இருந்தது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா தனஞ்சயன் சார் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீயிங்.
என்னுடைய நம்ம அனைவருடைய வாழ்த்தும் நன்றியும் மிஸ்டர் தனஞ்சயன் சார். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து என்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. எங்களுடைய பிலீஃப், எங்களோட எல்லாருமே நம்மளும் அவசியம் இல்லை. இது உண்மையிலே பண்ண முடியுமா, இவங்க சாதிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு டீம் உருவாக்க முடியுமா நம்பிக்கை வைக்காம போலாம். ஆனா எல்லா டைரக்டர்ஸும் நம்பிக்கை வச்சாங்க. எனக்கு எல்லா டைரக்டர்ஸும் பேர் சொன்னா 2 நேரம் ஆகும். அண்ட் பர்டிகுலர்லி ஐ டு தேங்க் மை HODs ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுடைய இது இல்லைன்னா இந்த எதுவுமே கிடையாது. பாக்யராஜ் சார்லாம் டைமே கிடையாது. அவர் அத்தனை படம் பண்ணிட்டு ஸ்கிரீன் பிளே எழுதிக்கிட்டு அவ்வளவு பிஸியா இருக்காரு. மகேந்திரன் சார் சிங்களால இருந்து எல்லா சாரி ஸ்ரீலங்கால இருந்து எல்லா படமும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, இங்கேயும் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரெல்லாம் இழுத்துட்டு இதுல கொண்டு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு.